ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஆஸ் அ கிரிட்டிக்கா பார்க்கலாம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இவங்க ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் பொயட். இவங்க 1843ல இருந்து இவங்களுடைய டெத், அதாவது 1850 வரை பொயட் லாரேட்டா இருந்திருக்காங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பிரைமர்லி ஒரு பொயட் தான், பட் ஸ்டில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவங்களுடைய ஒர்க் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ்ல அவங்களுடைய கிரிட்டிக்கல் வியூவை கொடுத்திருக்காங்க. இவங்க ஒரு பொயட் தானே, சோ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பொயட்ரியை பத்தி தான் பேசியிருப்பாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ்ல பொயட்ரியோடைய சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், பொயட்ரியோடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், பொயட்ரிய எழுதுற பொயட் எப்படி இருக்கணும், தென் பொயட்ரிய அழகா டிஃபைனும் பண்ணிருப்பாங்க. லிரிக்கல் பேலட்ஸ் ஒரு பொயட்ரி கலெக்ஷன். இந்த பொயட்ரி கலெக்ஷனுக்கு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய ஃப்ரெண்ட் சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜும் சேர்ந்து தான் போம்ஸ் எழுதியிருக்காங்க. இதுல வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தான் லிரிக்கல் பேலட்ஸ்க்காக நிறைய போம்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த ஒர்க் 1798 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. இந்த லிரிக்கல் பேலட்ஸ் தான் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ரொமான்டிக் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான குட் பிகினிங்கா இருந்ததா கன்சிடர் பண்றாங்க. சோ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ரொமான்டிக் மூவ்மெண்ட் லான்ச் ஆகுறதுக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்தது வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய ஒர்க் லிரிக்கல் பேலட்ஸும் தான். ரொமான்டிக் பீரியடுக்கு முன்னாடி நியோ கிளாசிக்கல் பீரியட் இருந்துச்சு. எப்போ லிரிக்கல் பேலட்ஸ் 1798 அப்போ பப்ளிஷ் ஆச்சோ அதோட நியோ கிளாசிக்கல் பீரியட் முடிவுக்கு வந்துட்டு, இப்போ நம்ம நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் எப்படி போம் எழுதுனாங்கன்னு அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ரொமான்டிக் பொயட்ஸ் எப்படி போம் எழுதுனாங்கன்னு பார்க்கலாம். இதுல வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பொயட்ரி எப்படி இருக்கணும்னு பிலீவ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் ரொமான்டிக் பொயட்ஸ் அவங்களுடைய போம்ஸை எழுதியிருப்பாங்க. நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஒரு ரொமான்டிக் பொயட். ஃபர்ஸ்ட் நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் போம்ஸ் எழுதியிருப்பாங்க. நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் ஏன்ஷியன்ட் கிரீக் பொயட்ஸ், ஏன்ஷியன்ட் ரோம் பொயட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் பொயட்ஸ் செட் பண்ண பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் அவங்களுடைய போம்ஸை எழுதியிருக்காங்க. ஆனா ரொமான்டிக் பொயட்ஸ் அப்படி கிடையாது. ரொமான்டிக் பொயட்ஸ் அவங்களுடைய பொயட்ரியில அவங்களுடைய எமோஷன்ஸையும் சென்டிமெண்ட்ஸையும் காமிச்சிருப்பாங்க. நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் இமேஜினேஷனை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் அவங்களுடைய பொயட்ரியில டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் உடைய பொயட்ரி ஆர்டிஃபிஷியலா இருக்கும். ஆனா ரொமான்டிக் பொயட்ஸ் உடைய பொயட்ரி நேச்சுரலா இருக்கும். ரொமான்டிக் பொயட்ஸ் அவங்களுடைய பொயட்ரியில கிரியேட்டிவ் இமேஜினேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. ரொமான்டிக் பொயட்ஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் அவங்களுடைய பொயட்ரியில காமிச்சிருப்பாங்க. தென் நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் அவங்களுடைய பொயட்ரியில ஸ்காலர்லி அலூஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்டைரக்டா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம நியோ கிளாசிக்கல் பொயட் எழுதின போமை எடுத்து ரீட் பண்ணோம்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். சோ காமன் மென்னால ஈஸியா நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் உடைய பொயட்ரிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் ரொமான்டிக் பொயட்ஸ் உடைய பொயட்ரி அப்படி கிடையாது. ரொமான்டிக் பொயட்ஸ் உடைய பொயட்ரிய காமன் மென் கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. காமன் மென்னுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தான் ரொமான்டிக் பொயட்ஸ் உடைய பொயட்ரி இருக்கும். நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் உடைய டிக்ஷன், அதாவது அவங்க பொயட்டிக் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்னா காமன் மென்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் வெரி ஓல்டு ஃபேஷன்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் அன்காமன் வேர்ட்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ரொமான்டிக் பொயட்ஸ் அப்படி கிடையாது. ரொமான்டிக் பொயட்ஸ் காமன் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா காமன் மென்னாலையும் ஈஸியா பொயட்ரியை ரீட் பண்ணி என்ஜாய் பண்ற மாதிரி தான் ரொமான்டிக் பொயட்ஸ் அவங்களுடைய போம்ஸை எழுதியிருப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்களுடைய பொயட்ரியை எழுதியிருக்காங்க. நியோ கிளாசிக்கல் பொயட் ஏன்ஷியன் பொயட்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க செட் பண்ண பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் போம்ஸ் எழுதியிருக்காங்க. நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் கிளாசிக்கல் ரூல்ஸை பக்காவா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் தான் ஹீரோயிக் கப்லெட்டோடைய மாஸ்டர்ஸ்னே சொல்லலாம். நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் உடைய பொயட்ரி ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கும். நியோ கிளாசிக்கல் பொயட்ஸுக்கு அவங்களுடைய பொயட்ரியில டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும்.
நியோ கிளாசிக்கல் போயட்ஸ் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா பொயட்ரியில யூஸ் பண்ற லாங்குவேஜுக்கும் ப்ரோஸ்ல யூஸ் பண்ற லாங்குவேஜுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோஸ் வந்து நம்ம ரீட் பண்ண உடனே ஈஸியா புரிஞ்சுக்கிடுவோம், ஆனா பொயட்ரி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. சோ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நியோ கிளாசிக்கல் போயட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ நியோ கிளாசிக்கல் போயட்ஸ் உடைய ஐடியாஸ்க்கும் நியோ கிளாசிக்கல் போயட்ஸ் ஃபாலோ பண்ண சர்டன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பர்டன்ஸ் எல்லாத்துக்குமே அப்படியே அகைன்ஸ்டா தான் ரொமான்டிக் போயட்ஸ் வந்து இருக்கிறாங்க. சில கிரிட்டிக்ஸ் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை ஃபாதர் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. சில கிரிட்டிக்ஸ் தான் சொல்றாங்க. இதுல வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய சில ஒர்க்ஸ் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் எப்படி இருக்கும்னா நம்ம ரீட் பண்ண உடனே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஃபீல் பண்ணத அவங்களுடைய எமோஷன்ஸ அப்படியே வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவங்களுடைய பொயட்ரியில போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல லிரிக்கல் பேலட்ஸ், இந்த லிரிக்கல் பேலட்ஸ் உடைய செகண்ட் எடிஷன்ல தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து ப்ரிஃபேஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் தான் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸா இருக்குது. சோ இந்த ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசத்துல ஒரு கிரேட் லேண்ட்மார்க்கா இருக்குது. இந்த ப்ரிஃபேஸ் மூலமா வேர்ட்ஸ்வர்த் நியோ கிளாசிக்கல் ட்ரெடிஷனுக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டாங்க அண்ட் ரொமான்டிக் மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரிஃபேஸ் மூலமா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவங்களுடைய தியரி ஆஃப் பொயட்ரியை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. பொயட்ரினா அது இப்படித்தாயா இருக்கணும் அப்படின்னு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இந்த ப்ரிஃபேஸ் மூலமா சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரிஃபேஸ்ல வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பொயட்ரிக்கு ஒரு ரிமார்க்கபிள் டெஃபினேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. பொயட்ரியோடைய லாங்குவேஜ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம முன்னாடி பார்த்ததுதான் நியோ கிளாசிக்கல் பீரியட்ல வந்த பொயட்ரியோடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாவும் ஃபிகரேட்டிவாவும் இருந்துச்சு. ஈஸியா காமன் மேனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. நியோ கிளாசிக்கல் போயட்ஸ் வந்து அரிஸ்டாட்டில் செட் பண்ண கிளாசிக்கல் ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் வேர்ட்ஸ்வர்த் அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் பொயட்ரியோடைய சப்ஜெக்ட் வந்து ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொயட்ரியில வர்ற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் சிச்சுவேஷன்ஸும் காமன் மென்னோடைய லைஃபை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பொயட்ரியோடைய லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் காமன் மென் யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்த பொயட்ரி எல்லாம் ஆர்டினரி பீப்புளோடைய லைஃப பத்தியே பேசியிருக்க மாட்டாங்க. நோபல் பீப்புள்ஸ், கிங்ஸ், ஸ்காலர்ஸ் இந்த மாதிரி ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்கள பத்தி தான் பேசியிருப்பாங்க. காமன் மென்னை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. பட் வேர்ட்ஸ்வர்த் அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. வேர்ட்ஸ்வர்த் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா பொயட்ரியோடைய சப்ஜெக்ட் வந்து ரஸ்டிக் லைஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ட்ரி சைட்ல நடக்கிற மாதிரி பொயட்ரி இருக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் வந்து பிலீவ் பண்றாங்க. கண்ட்ரி சைட்ல உள்ள பீப்புளோடைய லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவங்க கிட்ட எந்த ஒரு வேனிட்டியும் இருக்காது. அதனாலதான் வேர்ட்ஸ்வர்த் அவங்களுடைய லிரிக்கல் பேலட்ஸ்ல ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் ஸ்டைல தீமா செலக்ட் பண்ணிருக்காங்க. ரஸ்டிக் பீப்புள் கண்ட்ரி சைட்ல வாழ்ற பீப்புள் தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் ரொம்ப சிம்பிளா பெருசா எலாபரேட் பண்ணாம எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் ரஸ்டிக்ஸ் உடைய லாங்குவேஜ் தான் ரொம்ப பிலாசபிக்கலாகவும் பெர்மனண்டா இருக்கிறதாகவும் பிலீவ் பண்றாங்க. சோ வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் பொயட்ரியோடைய சப்ஜெக்ட் வந்து சம்திங் காமனானதா நல்ல ஃபெமிலியரானதா ஆர்டினரியானதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பொயட்ரி வந்து காமன் ஹியூமன் ஃபீலிங்ஸ அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கணும். அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய பொயட்ரியில எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. ஜஸ்ட் கிளாசிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆனா பொயட்ரிக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்றாங்க. வேர்ட்ஸ்வர்த் பொயட்ரியை என்னன்னு டிஃபைன் பண்றாங்கன்னா பொயட்ரி இஸ் த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வருவதுதான் கவிதை அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஹார்ட்ல இருக்கிற ஃபீலிங்ஸ் அப்படி தாமாக பொங்கி வருவதுதான்
கவிதை அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்றாங்க. வேர்ட்ஸ்வர்த் வந்து அவங்களுடைய பொயட்ரியில பர்சானிபிகேஷன்ஸ், சிமிலி, மெட்டபர் இந்த மாதிரி ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜஸ் அவாய்ட் பண்ணிருவாங்க. பர்சானிபிகேஷன்ஸ், மெட்டபர்லாம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. சோ அப்படி இல்லாம ஆல் டைப் ஆஃப் ரீடர்ஸ் ஈஸியா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் பொயட்ரி இருக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் வந்து பிலீவ் பண்றாங்க. வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸோடைய லாங்குவேஜும் பொயட்ரியோடைய லாங்குவேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோஸ் வந்து ரீட் பண்ணாலே கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அப்படிதானே, அந்த மாதிரி தான் பொயட்ரியும் இருக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்றாங்க. இதே அந்த நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ் வந்து ப்ரோஸோடைய லாங்குவேஜுக்கும் பொயட்ரியோடைய லாங்குவேஜுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ பொயட்ரியோடைய லாங்குவேஜ் ஈஸியா இருக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பொயட்ரியில ட்ரூத் இருக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்றாங்க. காமன் மென்னோடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய எமோஷன்ஸ், காமன் மென் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி பொயட்ரி இருக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்றாங்க. நம்ம எல்லாரோடைய லைஃப்லயுமே ஹாப்பினஸ் இருக்கும், சோகம் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், சக்சஸ் இருக்கும், அப்படிதானே. சோ இது எல்லாத்தையுமே எந்த ஒரு ஃபால்ஸும் இல்லாம அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றதா பொயட்ரி இருக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்றாங்க. பொயட்ரியில எந்த ஒரு ஆர்டிபிஷியலும் இருக்கக்கூடாது, பொயட்ரி அப்படியே நேச்சுரலா இருக்கணும், பொயட்ரியில ட்ரூத் இருக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் பிலீவ் பண்றாங்க. அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, நாவல், டிராமா, ஷார்ட் ஸ்டோரி இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பொயட்ரி தான் மோஸ்ட் பிலோசபிக்கல் ஆஃப் ஆல் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அரிஸ்டாட்டில் சொன்ன இந்த விஷயத்தை வேர்ட்ஸ்வர்த் வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. பொயட்ரியோடைய சப்ஜெக்ட் வந்து பொதுவானதையும் ட்ரூத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பொயட்ரியோடைய ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்றாங்கன்னா, பொயட்ரி ரீடர்ஸுக்கு பிளஷர் கொடுக்கறதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காமனா மக்களுடைய வாழ்க்கையில நடக்கிற இன்சிடென்ட்ஸையும் சிச்சுவேஷன்ஸையும் ஒரு பொயட் அவங்களுடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ணி அன்யூஷுவல் வேல பொயட்ரிய பிரசன்ட் பண்ணணும், அந்த பொயட்ரி ரீடர்ஸுக்கு பிளஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேனுக்கும் நேச்சருக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப அழகா வேர்ட்ஸ்வர்த் அவங்களுடைய பொயட்ரியில எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. வேர்ட்ஸ்வர்த் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, பொயட்ரி வந்து மேன் அண்ட் நேச்சருடைய இமேஜ போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ட்ஸ்வர்த் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, மேன் வந்து எமோஷனலி, பிலோசபிக்கலி, மாரலி, ஸ்பிரிச்சுவலி நேச்சர் கூட கனெக்ட் ஆகி இருக்கிறதா வேர்ட்ஸ்வர்த் வந்து பிலீவ் பண்றாங்க. வேர்ட்ஸ்வர்த் வந்து அவங்களுடைய போம்ஸ்ல நேச்சரை அவ்வளோ அழகா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. நேச்சரை பத்தின அவங்களுடைய ஃபீலிங்ஸ வேர்ட்ஸ்வர்த் வந்து அவங்களுடைய போம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தி போயட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமனுடைய லைஃப் எப்படி இருக்கோ அதை அப்படியே ட்ரூத்ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றதுதான் பொயட்ஸோடைய பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் மேனுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் பொயட்ரி அப்படின்னு சொல்றாங்க. வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா. எதுக்காகனா மேன் கைண்டுக்கு பிளஷரையும் நாலேஜையும் சப்ளை பண்றதுக்கு. சோ பொயட்ரி வந்து மேன் கைண்டுக்கு பிளஷரையும் நாலேஜையும் கொடுக்கறதா வேர்ட்ஸ்வர்த் வந்து சொல்றாங்க. ஒரு பொயட் வந்து மத்த மென்னோட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஒரு பொயட்டுக்கு எல்லா விஷயத்தையுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட டீப் ஃபீலிங் இருக்கும். ஒரு பொயட்டோடைய சோல் தான் மோர் காம்ப்ரிஹென்சிவ் சோல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொயட்டுக்கு ஹியூமன் நேச்சரை பத்தின கிரேட் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஒரு பொயட் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே அவ்வளோ அழகா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஹியூமன் நேச்சரை பத்தியும் ஒரு பொயட்டுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஹியூமனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு பொயட்டுக்கு நல்லாவே தெரியும். மத்த மென்ன கம்பேர் பண்ணும்போது ஒரு பொயட்டுக்கு அதிகமான இமேஜினேட்டிவ் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொயட்டோடைய இன்சைட் வந்து மத்த பீப்புளோட ஹையரானது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொயட்டால ஈஸியா நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சோ அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு பொயட் வந்து நியூ ஐடியாஸை கிரியேட் பண்றாங்க. அவங்க கிரியேட் பண்ண அந்த நியூ ஐடியாஸை பொயட்ரி அப்படிங்கிற ஆர்ட் மூலமா அவங்களுடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ணி
ரீடர்ஸுக்கு பிரசன்ட் பண்றாங்க. ஒரு பொயட்டோடைய கியூரியாசிட்டியும் பொயட்டுக்கு லைஃப் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டும் ரொம்ப கிரேட் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் நேச்சரை பத்தி பொயட் வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பொயட் வந்து ஹியூமன் லைஃப டிஃப்ரெண்ட் வேஸ்ல டெபிக்ட் பண்றதா சொல்றாங்க. பொயட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கிரேட் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் காமன் பீப்புளால யோசிக்க முடியாத பார்க்க முடியாத விஷயங்களை ஒரு பொயட் வந்து அவங்களுடைய பொயட்ரி மூலமா ரீடர்ஸ பார்க்கவும் சிந்திக்கவும் வைக்கிறாங்க. சோ பொயட்ரி வந்து ரீடர்ஸுக்கு பிளஷர் கொடுக்கறதா மட்டும் இல்லாம ரீடர்ஸுக்கு நாலேஜ் கொடுக்குது, ரீடர்ஸ திங்க் பண்ண வைக்குது. சோ ஒரு பொயட்டோடைய சோல் வந்து வெரி பவர்ஃபுல் அண்ட் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி பொயட் இஸ் a good teacher அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் as we know வந்து அவங்களுடைய பொயட்ரி மூலமா ரீடர்ஸ் ஆகிய நம்மளுக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்றாங்க. நம்ம பொயட்ரி மூலமா நாலேஜும் கெயின் பண்றோம், சிந்திக்கவும் செய்யறோம். ஒரு பொயட்டுக்கு கண்டிப்பா ஹியூமன் லைஃப் அண்ட் ஹியூமன் சொசைட்டியை பத்தின நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஒரு பொயட்டோடைய மெயின் ஸ்டடியே ஹியூமன் சொசைட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொயட் வந்து குட் டீச்சர் மட்டும் கிடையாது, நல்ல கிரியேட்டரும் கூட. ஏன்னா பொயட் வந்து அவங்களுடைய போம்ஸ்ல கேரக்டர்ஸ கிரியேட் பண்றாங்க. அந்த கேரக்டர்ஸ் மூலமா பொயட் வந்து அவங்களுடைய ஐடியாஸ ரீடர்ஸுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்றாங்கன்னா, பொயட் வந்து பெரிய ஹைட்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு பொயட் வந்து காமன் ஹியூமன் பீயிங்ஸ்ல ஒருத்தரா இருக்கணும். அப்பந்தான் காமன் மென்னுடைய ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் பொயட்டால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதுபடி காமன் மென் கூட இருந்து அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு பொயட் வந்து காமன் மென்னுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய போம்ல டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ ஒரு பொயட் வந்து கிரேட் ஹைட்ல இருக்க கூடாது, காமன் ஹியூமன் பீயிங்ஸ்ல ஒருத்தரா இருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம நியோ கிளாசிக்கல் பொயட்ஸ்லாம் பார்த்தோம்னா காமன் மென்னோடைய லைஃபை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா வேர்ட்ஸ்வர்த் வந்து ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் தான் பொயட்ரியோடைய சப்ஜெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமன் மென் டெய்லி அவங்களுடைய லைஃப்ல ஃபேஸ் பண்ற இன்சிடென்ட்ஸையும் சிச்சுவேஷன்ஸையும் பொயட் வந்து அவங்களுடைய கிரியேட்டிவ் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி லைஃபை பத்தின நாலேஜை ரீடர்ஸுக்கு என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ட்ஸ்வர்த் பொயட்ரியை எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வருவதுதான் கவிதை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு ஆப்ஜெக்டையோ இல்ல ஒரு இன்சிடென்ட்டையோ பார்த்த உடனே நம்மளுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன் வரும்ல, அந்த ஸ்பாட்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷனை பத்தி வேர்ட்ஸ்வர்த் சொல்லல. டீடைல்டா பார்க்கணும்னா ஒரு பொயட்ரி கம்போஸ் பண்றதுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அப்சர்வேஷன். சோ பொயட் வந்து ஒரு ஆப்ஜெக்டையோ கேரக்டரையோ இல்லனா ஒரு இன்சிடென்ட்டையோ டீப்பா அப்சர்வ் பண்றாங்க. அப்போ ஒரு பொயட்டோடைய மைண்ட்ல ஒரு பவர்ஃபுல் எமோஷன் வந்து கிரியேட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ரீகலெக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் பொயட் ஒரு ஆப்ஜெக்டையோ இன்சிடென்ட்டையோ பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன் ஏற்படுது. தென் ஒரு அமைதியான நிலையில அத பத்தி யோசிச்சு பாக்குறாங்க, அந்த விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு ஏற்பட்ட எமோஷனை ரீகலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஃபில்டரிங். சோ அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய எமோஷனை காமன் மென்னுக்கு புரியுற மாதிரி ஃபில்டர் பண்றாங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் போம் கம்போஸ் பண்ணிட வேண்டியதான். சோ அட் லாஸ்ட் பொயட் வந்து அவங்களுடைய எமோஷன்ஸை காமன் மென்னுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய போம்ஸ் மூலமா கன்வே பண்றாங்க. வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் பொயட் இஸ் a man speaking to men. ஸோ வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி வந்து எல்லா மென்னுக்கும் எல்லா காமன் மென்னுக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா இருக்கணும். ஸோ நம்ம ஒரு இன்சிடென்ட்டையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ பார்க்குறோம், அப்போ நம்மளுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன்ஸ் ஏற்படுது. தென் ஒரு அமைதியான சூழல்ல நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த எமோஷனை நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறோம். தென் அதை காமன் மென்னுக்கு புரியுற மாதிரி சிம்பிளான லாங்குவேஜ்ல நம்மளுடைய எமோஷன்ஸை பொயட்ரி மூலமா கன்வே பண்றோம். ஸோ டோட்டலா வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் பொயட்ரியோடைய சப்ஜெக்ட் வந்து ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃபா இருக்கணும். பொயட்ரியோடைய லாங்குவேஜ் வந்து ப்ரோஸ் மாதிரியே ரொம்ப சிம்பிளா இருக்கணும். காமன் மென்னுக்கு புரியுற மாதிரி இருக்கணும்.
A poet is a man speaking to men. ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா இருக்கணும். பொயட் வந்து அவங்களுடைய பொயட்ரியில இமேஜினேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொமான்டிக் மூமெண்ட்ல பொயட்ரியோடைய மெயின் ஐடியா பிளஷர் கொடுக்கறது தான். பிளஷர் கொடுக்கற மாதிரியே ரீடர்ஸுக்கு ஏதாவது டீச் பண்ற மாதிரி நாலேஜ் கொடுக்கற மாதிரி இருக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். ஸோ ரொமான்டிசிசமோடைய ஹார்ட்டே எமோஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ட்ஸ்வர்த் என்ன பிலீவ் பண்றாங்களோ அதே தான் இன்னொரு ரொமான்டிக் பொயட்டான ஜான் கீட்ஸும் பிலீவ் பண்றாங்க. வேர்ட்ஸ்வர்த் வந்து பொயட்ரினா ஆற்றல் நிரம்பிய சொற்கள் வந்து அப்படியே தாமாக பொங்கி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் ஜான் கீட்ஸும் சொல்றாங்க. பொயட்ரி வந்து நம்மளுக்குள்ள இருந்து அப்படியே நேச்சுரலா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ்ல வேர்ட்ஸ்வர்த் வந்து பொயட்ரியோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், பொயட்ரியோடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், பொயட்ரியோடைய சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், தென் பொயட் எப்படி இருக்கணும், பொயட்ரினா எப்படி இருக்கணும்னு வேர்ட்ஸ்வர்த் வந்து ரொம்ப அழகா டிஃபைன். வேர்ட்ஸ்வர்த் வந்து கிளாசிக்கல் டெண்டன்சிஸை அவாய்ட் பண்ணிட்டு ரொமான்டிக் ஆட்டிடியூட அடாப்ட் பண்ணியிருக்காங்க.